ஒரு அழகான காலை நேரம். ஒரு சின்ன பையன் கண்ணன் அவன் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்தான். சூரியன் ஒளியில் கண்ணனின் நிழல் தரையில் நீளமா விழுந்தது. கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, என்னடா நிழல், நீ எப்போதும் என்னோட கூடவே இருக்கே. அந்த நேரம் அதிர்ச்சி. நிழல் மெதுவா பேச ஆரம்பிச்சது. கண்ணா, நீ உண்மை பேசுறப்போதான் நான் ரொம்ப தெளிவா தெரிகிறேன். கண்ணன் ஆச்சரியமா பார்த்தான். நீ பேசுறியான்னு கேட்டான். நிழல் சிரிச்சு சொன்னது, ஆமா கண்ணா, உண்மைதான் என்னோட சக்தி. அடுத்த நாள் கண்ணன் பள்ளிக்கு போனான். ஆசிரியர் கேட்டார், ஹோம்வொர்க் முடிச்சியா? கண்ணன் சிறிது நேரம் யோசிச்சான். பின்னர் பொய் சொல்லி முடிச்சேன் மேம்னு சொன்னான். உடனே அவன் நிழல் மங்கி போச்சு, சின்னதா, தெளிவில்லாம. கண்ணன் பயந்தான். ஏன் என் நிழல் இப்படி ஆயிடுச்சு? மாலை வீடு திரும்பியதும் அவன் உண்மையை சொல்ல முடிவு செய்தான். அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியரிடம் சொன்னான், மேம், நேத்து நான் பொய் சொன்னேன், ஹோம்வொர்க் முடிக்கல. ஆசிரியர் கோபப்படல. அவங்க சிரிச்சு சொன்னாங்க, உண்மை சொன்னதுக்கு நன்றி கண்ணன். அந்த நிமிஷமே கண்ணனின் நிழல் மீண்டும் தெளிவாகவும் அழகாகவும் மாறியது. கண்ணன் சந்தோஷமா சொன்னான், இனிமேல் எப்போதும் உண்மைதான் பேசுவேன். நிழல் மெதுவா சொன்னது, அதுதான் நல்ல பழக்கம் கண்ணா. சாஃப்ட் எண்டிங். உண்மை பேசினால் நம்ம வாழ்க்கையும் நிழலை போல தெளிவாக இருக்கும்.